ஹாய், வெல்கம் பேக் டு எஸ்டே சினிமா டைம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கிணத்த காணும் மூவியோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போறோம். இது ஒரு காமெடி டிராமா மூவி. இந்த மூவில யோகி பாபு மணிவாசகர்ங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. மணிவாசகர் ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு சின்ன வில்லேஜ்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த ஊர்ல இருக்க தண்ணி கஷ்டத்தால பாதி பேர் அந்த ஊரை விட்டு வேற ஊருக்கும் ஆல்ரெடி போயிருப்பாங்க. மணிவாசகர் தான் இந்த மூவியோட ஹீரோ. அவர் வீட்டு பக்கத்துல இருக்க கோவில்ல பூசாரியாவும் இருப்பாரு. அதே மாதிரி அங்க நிறைய சிலையும் செய்வாரு. அந்த ஊர்ல ரொம்ப வருஷமா மழை பெய்யாம இருக்கும். இதனால மழை வரணும்னு அந்த ஊரை சேர்ந்தவங்க திருவிழாவும் நிறைய பூஜையும் பண்ணுவாங்க. அதே மாதிரி கலெக்டர் கிட்டயும் மரமும் கொடுத்திருப்பாங்க. ஆனாலுமே அந்த ஊருக்கு இன்னும் மழை வந்திருக்காது. தண்ணி கஷ்டத்துலதான் இருப்பாங்க. பணம் கொடுத்துதான் தண்ணியும் வாங்குவாங்க. மணிவாசகருக்கு தாத்தாவும் அக்காவும் இருப்பாங்க. அக்கா வேற ஊர்ல இருப்பாங்க. மணிவாசகர் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோவோட ஊர்ல இருக்க தண்ணி கஷ்டத்தை காரணம் காட்டி அந்த பொண்ணோட அப்பா அந்த கல்யாணமும் வேண்டாம்னு சொல்றாரு. அந்த கிராமத்தை சேர்ந்த நிறைய பேர் 100 நாள் வேலை திட்டத்துலதான் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. அந்த ஊர் தலைவர் ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து நிறைய பணம் பறிக்க தான் எப்பவுமே ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. நீரோட்டம் பாக்குற ஒரு வயசான தாத்தாவை கூட்டிட்டு வந்து அந்த ஊர்ல நீரோட்டமும் பாக்குறாங்க. அவரு மணிவாசகர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன நிலத்துலதான் நீரோட்டம் இருக்குன்னு சொல்லிடுறாரு. இதனால ஊர் மக்கள் எல்லாம் அவரோட தாத்தா கிட்ட போய் அந்த நிலம் வேணுங்கிற பெர்மிஷனும் கேக்குறாங்க. அவங்க தாத்தா அதுக்கு ஓகே சொன்னாலுமே மணிவாசகர் அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. ஆரம்பத்துல மணிவாசகர் இதுக்கு ஒத்துக்கலனாலும் சில கண்டிஷன்ஸோட அந்த பிளானுக்கு அவர் சம்மதிக்கவும் செய்யறாரு. ஆனா மணிவாசகரோட தாத்தா அந்த இடத்துல போர்வெல் போடக்கூடாதுன்னு கிணறு தான் தோண்டணும்ன்ற ஒரு கண்டிஷனும் சொல்றாரு. இதனால அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து கிணத்தை தோண்டவும் ஆரம்பிக்கிறாங்க. கிணத்தை தோண்டின கொஞ்ச நாள்லயே ஒரு பெரிய எலும்பை பார்த்து அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பயந்து அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச கலெக்டரும் ஆர்கியாலஜி டீமும் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல இருக்கிறது ஒரு டைனோசர் ஃபாசில். இதனால அந்த கிணறு தோன்ற வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு கவர்மெண்ட் அந்த இடத்த டேக் ஓவர் பண்றாங்க. மணிவாசகரோட வீட்டு வாசல்லயே ஒரு கேம்பும் போடுறாங்க. இதனால ஹீரோக்கும் அந்த ஊரை சேர்ந்த மக்களுக்கும் நிறைய பிரச்சனை ஏற்படுது. இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி அந்த ஊருக்கு மழை வந்ததா இல்லையா, அவங்களோட தண்ணி பிரச்சனை சரியாச்சா, யோகி பாபுவோட லவ் என்னாச்சு, இதெல்லாம் தான் இந்த மூவில காமெடி கலந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரிஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. திரும்ப அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.